வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்காயங்கள் உங்க வாழ்க்கையில நேரிட்டு இருந்திருக்கும். உலகமே உங்களை எதிர்த்தாலுமே சொந்த குடும்பம் நமக்கு ஆதரவாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு மனிதனுமே வாழ்கிறான். ஆனால் மீனம் ராசினருக்கு குடும்பமே பல நேரங்கள்ல போர்க்களமாகவும் மனக்காயங்களமாகவே உருவாக்கியிருந்திருக்கும், கூடாரமாகவே மாறியிருந்திருக்கும். குடும்பத்தினருடைய நலனுக்காகவும் அவங்களுடைய எதிர்காலத்திற்காகவுமே நீங்க உங்களுடைய சொந்த ஆசைகளையும் கனவுகளையுமே அடியோடு புதைத்து விட்டு உழைத்திருந்திருப்பீங்க. ஆனா அந்த தியாகங்களுக்கு அங்கீகாரமோ அல்லது ஒரு சிறிய பாராட்டோ கிடைத்திருந்திருக்காது. மாறா நீங்க குடும்பத்திற்கு என்ன செய்தீங்க என்ற ஒற்றை கேள்வி உங்களுடைய இதயத்தை ஈட்டியாவே தைத்திருந்திருக்கும். குடும்பத்தில் உள்ள மற்றவங்களின் தவறை மறைக்க உங்க மீது பழிகள் சுமத்தப்பட்ட போதும் நீங்க குடும்ப நிம்மதிக்காகவே அமைதி காத்திருந்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய அமைதியை உங்களுடைய பலவீனமாவே எடுத்துக்கொண்டு தான் சொந்தங்களையே உங்களை அலட்சியப்படுத்தக்கூடிய இலப்பமாவே பேசக்கூடிய தொடங்கியிருந்திருப்பாங்க. நீங்க எவ்வளவோ தூரம் இறங்கி வந்த போதிலுமே உங்களின் உணர்வுகளுக்கு அங்கே மதிப்பளிக்கவில்லை. சுப நிகழ்ச்சிகளிலும் முக்கியமான குடும்ப முடிவுகளிலுமே நீங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட தருணங்களுமே உங்க நெஞ்சில ஆறாத வடுவாகவே மறைந்திருக்கும். வெளி மனிதர்கள் கொடுத்த காயங்களை விட நீங்க உயிராக நினைத்த குடும்ப உறுப்பினர் வார்த்தையாலும் நடத்தையாலுமே கொடுத்த மனக்காயங்கள் உங்களை இரவுல தூங்க விடாம கண்ணீர் வடிக்க வைத்திருந்திருக்கும். வாழ்க்கையிலேயும் குடும்பத்தோட நலனுக்காகவும் அவங்களோட எதிர்காலத்திற்காகவுமே நீங்க அவங்களுடைய சொந்த ஆசைகளையும் கனவுகளையுமே அடியோடு குறைத்து விட்டு உழைத்திருந்திருப்பீங்க. ஆனா அந்த தியாகங்களுக்கு அங்கீகாரமும் அல்லது ஒரு சிறிய பாராட்டும் வாழ்க்கையில் கிடைத்திருந்திருக்காது. மாறா நீங்க குடும்பத்திற்காக என்ன செய்தீங்க என்ற ஒற்றை கேள்வி உங்க வாழ்க்கையில் இருந்திருக்கும். ஆனா உங்களுடைய அமைதியை உங்களுடைய பலவீனமாக எடுத்துக்கொண்ட சொந்தங்கள் தான் உங்களை அலட்சியப்படுத்தவும் இழப்பமாகவும் பேசவுமே தொடங்கியிருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில. ஏன்னா வாழ்க்கையில நீங்க ராசியில மீனம் ராசியில பிறந்தவங்க தான் வெளியில எவ்வளவு சிரமங்களை சந்தித்தாலுமே வீட்டுல இருப்பவங்களிடம் அன்பையும் புரிதலையும் தான் மிகப்பெரிய அளவுகளாக நினைத்திருந்திருப்பீங்க. ஆனா குடும்பத்திற்காக தங்களுடைய ஆசைகளையும் விட்டு கொடுப்பதும் மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக தங்களுடைய கவலைகளையும் மறைப்பதுன்னா உங்களுடைய இயல்பாகவே இருந்திருக்கும் வாழ்க்கையில. ஆனா வாழ்க்கையினுடைய சில காலகட்டத்துலதான் அவங்க எதிர்பார்த்த அதே அளவு அன்பும் புரிதலுமே குடும்பத்தாரிடமிருந்து கிடைக்காத சூழ்நிலையில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். தங்களுடைய மனசுல இருக்கிற கவலைகளை வெளியில் சொல்ல முடியாம அமைதியா தாங்கிக் கொண்ட காலங்கள் இருந்திருக்கலாம். நம்மை சுற்றி இருப்பவங்களை நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு சில நேரங்கள்ல மீனம் ராசிக்காரங்களுடைய மனசுல ஆழமாவே காயத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கும். அதாவது மீனம் ராசிக்காரங்க அதிகமான உணர்ச்சி மற்றும் கருணை கொண்டவங்க என்று கூறப்படுகிறது. அதனால தான் குடும்பத்தில் யாராவது ஒரு வார்த்தை கடுமையா பேசினாலுமே அது சாதாரணமா எடுத்துக்கொள்ளாம மனசுல வைத்து வருத்தப்படுவீங்க. மற்றவங்க மறந்துவிடும் சிறிய விஷயங்களை கூட நீங்க நீண்ட நாட்கள் நினைத்து மனவேதனை அடையக்கூடியவங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் தலைமுறை இடைவெளியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத நிலை போன்ற காரணங்களால்தான் சில மனக்கசப்புகள் உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்திருக்கும். தங்களுடைய எண்ணங்களை விளக்க முயன்றுமே அதை சரியா புரிந்து கொள்ளாத சூழ்நிலைகளுமே வந்திருந்திருக்கலாம். சில நேரங்களில் குடும்பத்தின் நலனுக்காக எடுத்த முடிவுகளையும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். உங்க வாழ்க்கையில குடும்பம்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான இடத்தை பெறக்கூடியது என்பது ஜோதிட பார்வையிலே உங்க வாழ்க்கைய பற்றி கூறப்படுகிறது. ஏன்னா, நீங்க ராசியில பிறந்தவங்க வெளியில எவ்வளவு சிரமங்களை சந்தித்தாலுமே நீங்க வீட்ல இருப்பவங்களிடம் அன்பையும், புரிதலையும் தான் மிகப்பெரிய ஆறுதலாவே நினைத்திருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம, வாழ்க்கையில சில காலகட்டங்கள்ல அவங்க எதிர்பார்த்த அதே அளவு அன்பும், புரிதலுமே குடும்பத்தினரிடம் கிடைக்காத சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். அவங்களுடைய மனசுல இருக்கிற கவலைகளுமே வெளியில சொல்ல முடியாம அமைதியா தாங்கிக் கொண்ட காலங்களுமே உங்க வாழ்க்கையில இருந்திருக்கும். அது மட்டுமல்லாம நீங்க அதிகமான உணர்ச்சி மற்றும் கருணை கொண்டவங்களா இருந்திருப்பீங்க. அதனாலதான் குடும்பத்துல யாராவது ஒரு வார்த்தை கடுமையா பேசினாலுமே அது சாதாரணமா நீங்க எடுத்துக்கொள்ளாம மனசுல வைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருந்திருப்பீங்க வாழ்க்கையிலேயும். மறந்த மற்றவங்க மறந்து விடக்கூடிய சிறிய விஷயங்களை கூட நீங்க நீண்ட நாட்கள் நினைத்து மனவேதனை அடையக்கூடியவங்களா இருந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது. குடும்பம் எனும் படகு புயலில் சிக்கி தவிப்பது போலத்தான் சிறு சிறு விஷயங்களுக்கும் வீட்டிற்குள் மனஸ்தாபங்களும் வாக்குவாதங்களும் ஏற்பட்ட வந்த நிலையெல்லாம் இனி முற்றிலுமா மாறக்கூடியது. அது மட்டும் இல்லாம குருவின் அருளாசியால குடும்ப உறுப்பினர்களுடைய மனசுல அன்பு பயிர் தவிர்க்கும். இதுவரை உங்களுடைய பேச்சை யாரும் பொருட்படுத்தாம இருந்திருக்கலாம். ஆனா இனி உங்களுடைய வார்த்தைகளுக்கு குடும்பத்துல தகுந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அனைவருக்குமே இயல்பாவே உண்டாக போகுது. வீட்டினுடைய மூத்த உறுப்பினர்களுடைய ஆசைகளும் வழிகாட்டுதலுமே
குடும்பத்தோட முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணையாகவே உங்களுக்கு இருக்க போது. பிரிந்திருந்த குடும்பங்கள் மீண்டுமே ஒன்றிணையக்கூடிய சூழலும் உருவாகப் போது. வீட்டு வாசல்ல எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் அலைமோதக்கூடிய சுபிட்சமான சூழல் நிலவுவதால உங்க வீட்டிற்குள்ள நுழையும் போதே மனசுக்குள்ள ஒரு விதமான தெய்வீக அமைதியும் நிம்மதியும் இறப்பதை நீங்க உணரப் போறீங்க. குடும்ப ஒற்றுமையை உங்க வாழ்வில் மிகப்பெரிய பாடமாக இனி உருவெடுக்க போகுது வாழ்க்கையில. குடும்பம் என்கிற ஒரு படகு புயல்ல சிக்கி தவிப்பது போலத்தான் சிறு சிறு விஷயங்களுக்கும் என் வீட்டில் உள்ள மனஸ்தாபங்களுக்குமே வாக்குவாதங்களுமே ஏற்பட்டு அந்த நிலை எல்லாமே இனி முற்றிலுமே உங்களுக்கு மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுவரை உங்க பேச்சை யாருமே பொருட்படுத்தாம இருந்திருக்கலாம். ஆனா இனி உங்க வார்த்தைகளுக்கு குடும்பத்துல தகுந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது வாழ்க்கையில. வீட்டில் உள்ள மூத்த உறுப்பினர்களுடைய ஆசைகளும் வழிகாட்டுதலும் தான் குடும்பத்தோட முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணையாவே இருக்க போகுது உங்களுக்கு. என பிரிந்திருந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலும் உருவாகப் போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்ப ஒற்றுமையை உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய பலமாக இனி உருவெடுக்க போகுது வாழ்க்கையில. குடும்பம் என்பது வாழ்க்கையோட மிகப்பெரிய ஆதாரம் என்பதை நீங்க ஒரு நன்றாகவே புரிந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஏன்னா கடந்த காலங்களாவே குடும்பத்தில் ஏற்பட்ட சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகளும் என் மனக்கசப்புகளுமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளுமே போன்றவை தான் உங்களை மனசளவுல பாரமாவே இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலத்துல அந்த நிலைகள் எல்லாமே இப்ப படிப்படியா மாறி குடும்பத்தில் அமைதியும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய காலமாகவே அமையப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய அருளால குடும்ப உறவுகள்ல நல்ல புரிதலும் உருவாக்க போகுது. நீண்ட நாட்களா பேசாம இருந்த உறவுகள் மீண்டும் நெருக்கமாக போறீங்க, வாய்ப்பு ஒரு கிடைக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த தவறான எண்ணங்கள் எல்லாமே நீங்கி ஒருவருடைய உணர்வுகளை மற்றவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு. பொதுவாகவே குடும்பத்தோடு மீது அதிக அக்கறை கொண்டவங்க தான் நீங்க. தங்களின் தேவைகளை மீத குடும்பத்தின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பீங்க. சில நேரங்கள்ல நீங்க செய்த தியாகங்கள் வெளியில தெரியாம போயிருந்திருக்கலாம். ஆனா இனி வரும் காலங்கள்ல உங்களுடைய அன்பையும் உங்களுடைய உண்மையான மனசையுமே குடும்பத்தினர் உணரக்கூடிய சூழல் உருவாக போகுது. வீட்டில இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாவே தீர்வை நோக்கி செல்லக்கூடிய போது பெரியவங்கள் மற்றும் இளையவர்களுக்கு இடையே இருந்த இடைவெளி எல்லாமே குறையக்கூடிய சூழல் ஏற்பட போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சியான பேச்சுகளும் அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு குடும்பம்னாவே வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்பதை நீங்க நன்றாவே புரிந்து கொண்டிருந்திருப்பீங்க. அது மட்டும் அல்லாம உங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள், ஏன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் போன்றவை உங்களுக்கு மனசுல பாரமா இருந்திருக்கும். ஆனா இனிவரும் காலங்கள்ல அந்த நிலைகள் எல்லாமே இப்ப படிப்படியா மாறி குடும்பத்துல அமைதியும் அன்புமே அதிகரிக்கக்கூடிய காலமா உங்களுக்கு அமைய போகுது. குரு பகவானுடைய அருளால குடும்ப உறவுகள்ல நல்ல புரிதலும் உருவாக போகுது. நீண்ட நாட்களாவே பேசாம இருந்த உறவுகள் எல்லாமே மீண்டும் நெருக்கமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம மீனம் ராசிக்காரங்க பொதுவாகவே குடும்பத்தோடு மீது அதிக அக்கறை கொண்டவங்க. தங்களுடைய தேவைகளை விட குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உண்மையான மனசை குடும்பத்தினர் உணரக்கூடிய சூழல் உருவாக போகுது உங்களுக்கு. வீட்டில இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாவே தீர்வை நோக்கி செல்ல போறீங்க. பெரியவங்களுடைய மற்றும் இளையவங்களுக்கு இடையே இருந்த இடைவெளி எல்லாமே குறைய போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சியான பேச்சுகளும் அதிகரிக்க போகுது உங்களுக்கு. அனைவரும் ஒன்றா சேர்ந்து முக்கிய முடிவுகள் இருக்கக்கூடிய நல்ல சூழல் உங்களுக்கு அமைய போகுது. அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி உறவுல இருந்த சிறிய மனக்கசப்புகளுமே நீங்கி அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்க காலமா இப்போது உங்களுக்கு அமைய போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். குடும்பம் என்கிற ஒரு படகு புயல்ல சிக்கி தவிப்பது போலத்தான் சிறு சிறு விஷயங்களுக்கும் என் வீட்டில் உள்ள மனஸ்தாபங்களுக்குமே வாக்குவாதங்களுமே ஏற்பட்டு அந்த நிலை எல்லாமே இனி முற்றிலுமே உங்களுக்கு மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுவரை உங்க பேச்சை யாருமே பொருட்படுத்தாம இருந்திருக்கலாம். ஆனா இனி உங்க வார்த்தைகளுக்கு குடும்பத்துல தகுந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது வாழ்க்கையில. வீட்டில் உள்ள மூத்த உறுப்பினர்களுடைய ஆசைகளும் வழிகாட்டுதலும் தான் குடும்பத்தோட முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணையாவே இருக்க போகுது உங்களுக்கு. என பிரிந்திருந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலும் உருவாக போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்ப ஒற்றுமையை உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய பலமாக இனி உருவெடுக்க போகுது வாழ்க்கையில. குடும்பம் என்பது வாழ்க்கையோட மிகப்பெரிய ஆதாரம் என்பதை நீங்க ஒரு நன்றாகவே புரிந்து கொண்டிருந்திருப்பீங்க. ஏன்னா கடந்த காலங்களாவே குடும்பத்தில் ஏற்பட்ட சிறிய சிறிய கருத்து வேறுபாடுகளும் என் மனக்கசப்புகளுமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளுமே போன்றவை தான் உங்களை மனசளவுல பாரமாவே இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலத்துல அந்த நிலைகள் எல்லாமே இப்ப படிப்படியா மாறி குடும்பத்தில் அமைதியும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய காலமாகவே அமையப்போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம குரு பகவானுடைய அருளால குடும்ப உறவுகள்ல நல்ல புரிதலும் உருவாக்க போகுது. நீண்ட நாட்களா பேசாம இருந்த உறவுகள் மீண்டும் நெருக்கமாக போறீங்க, வாய்ப்பு ஒரு கிடைக்க போகுது. குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த தவறான எண்ணங்கள் எல்லாமே நீங்கி ஒருவருடைய உணர்வுகளை மற்றவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது உங்களுக்கு. பொதுவாகவே குடும்பத்தோடு மீது அதிக அக்கறை கொண்டவங்க தான் நீங்க. தங்களின் தேவைகளை
குடும்பத்தின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பீங்க. சில நேரங்கள்ல நீங்க செய்த தியாகங்கள் வெளியில தெரியாம போயிருந்திருக்கலாம். ஆனா இனி வரும் காலங்கள்ல உங்களுடைய அன்பையும், உங்களுடைய உண்மையான மனசையுமே குடும்பத்தினர் உணரக்கூடிய சூழல் உருவாகப் போகுது. வீட்ல இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாவே தீர்வை நோக்கி செல்லக்கூடிய போது, பெரியவங்கள் மற்றும் இளையவர்களுக்கு இடையே இருந்த இடைவெளி எல்லாமே குறையக்கூடிய சூழல் ஏற்படப் போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சியான பேச்சுக்களும் அதிகரிக்க போகுது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களுக்கு குடும்பம்னாவே வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்பதை நீங்க நன்றாவே புரிந்து கொண்டிருந்திருப்பீங்க. அது மட்டும் அல்லாம உங்களுடைய இருந்த கருத்து வேறுபாடுகள், மனக்கசப்புகள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகள் போன்றவை உங்களுக்கு மனசுல பாரமா இருந்திருக்கும். ஆனா இனி வரும் காலங்கள்ல அந்த நிலைகள் எல்லாமே இப்ப படிப்படியா மாறி குடும்பத்துல அமைதியும், அன்புமே அதிகரிக்கக்கூடிய காலமா உங்களுக்கு அமையப் போகுது. குரு பகவானுடைய அருளால குடும்ப உறவுகள்ல நல்ல புரிதலும் உருவாகப் போகுது. நீண்ட நாட்களாவே பேசாம இருந்த உறவுகள் எல்லாமே மீண்டும் நெருக்கமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம மீனம் ராசிக்காரங்க பொதுவாகவே குடும்பத்தோடு மீது அதிக அக்கறை கொண்டவங்க. தங்களுடைய தேவைகளை விட குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உண்மையான மனசை குடும்பத்தினர் உணரக்கூடிய சூழல் உருவாக போகுது உங்களுக்கு. வீட்டுல இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாவே தீர்வை நோக்கி செல்ல போறீங்க.